தேர்தல் அப்படின்றது வந்து ஒரு 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 வார். அது வந்து வார்னு லிட்டரல் மீனிங் எடுத்துக்க வேணாம். அது ஒரு சண்டை, ஒரு ஜெயிக்கிற எல்லாரும் ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு இதுதான் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்ப தேர்தலுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ்க்கு உட்பட்டு அதுல நீங்க போட்டிட்டு ஜெயிக்கிறதா வந்து அல்டிமேட் கோல் எல்லாத்துக்கும். அதுல நான் எல்லாமே சரியா பண்ணேன், ஆனா நான் ஜெயிக்கல, அதனால நீங்க என்னை சிஎம் ஆக்குங்கன்னு நம்ம யாரையும் கேட்க முடியாது. அப்போ அந்த வார்ல எல்லா உத்தியும் பயன்படுத்துவாங்க. அதுல வந்து டிஜிட்டல் மீடியா அதுல ஒரு உத்தி, களத்துல போய் பிரச்சாரம் பண்றது ஒரு உத்தி, திண்ணை பிரச்சாரம் பண்றது ஒரு உத்தி, டீக்கடையில பிரச்சாரம் பண்றது ஒரு உத்தி, கிராம லெவலில் இந்த மாதிரி எல்லாமே உத்திகள் தான். அப்போ அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் இவங்க இந்த கான்ஸ்டன்சி லெவலில் உள்ள போறாங்க. அப்போ அவங்க எடுக்கிறப்ப என்ன சொல்றாங்க, அவங்க அங்கே விருப்பம் இல்லாம தான் நீங்க வர்றாங்க அப்படின்றத பாயிண்டா முன்வைக்கிறாங்க. நம்ம பார்த்தது எல்லாமே வந்து அதாவது மிகவும் அறிமுகம் உள்ள முகங்கள், ஜேசிடி பிரபாகரன் அவர்களோ செங்கோட்டையன் அவர்களோ இன்னும் மற்ற அறிமுகம் இருக்க நபர்களை தான் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அவங்க எல்லாரும் ஏன்னா அவங்க ஆல்ரெடி எங்க கட்சியில் இருந்தாங்களோ அந்த கட்சிகளில் அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது, இல்ல அங்க ஒரு அதிருப்தியில் இருக்காங்கன்னு எல்லோருக்கும் ரொம்ப பரிச்சயமான அதிருப்திகளை நம்ம பார்க்குறோம். அவங்க பார்த்தது இன்னும் மைக்ரோ லெவல்ல அந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கும், அந்த தொகுதிகளில் அந்த வேட்பாளருக்கு யாரை பிடிக்காது அப்படின்னு 2 கட்சிகள்லையுமே அவங்க எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு திருவெரும்பூர் தாவேகா வேட்பாளர் பார்க்கும்போது அவரும் இதுக்கு முன்னாடி திமுக ஒரு பொறுப்புல இருந்தவர். இன்னும் சொல்ல போனா முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களோட உடன் கூட பயணிச்சவர். எப்போதும் அவர் உடனே தான் இருப்பார் அப்படின்றதான் அங்க லோக்கல்ல இருக்கவங்க சொல்றது. அவர் வந்து அன்பில் மகேஷ் அவர் கூடயே தான் இருப்பார். அந்த அளவுக்கு நெருக்கமானவர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு. ஆனா அவருக்கு உள்ளூர ஏதோ ஒரு இடத்துல அவர் தோற்கடிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்திருக்குன்றத திமுகவினருக்கு தெரியாம இருந்திருக்கு, அது தாவேகாவினருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்படிதான் அவங்க வந்து அதை அந்த மாதிரி திருவெரும்பூர் தொகுதி ஆகட்டும், சோழவந்தான் தொகுதியில இருக்க கருப்பையா அவர்கள் ஆகட்டும், இன்னும் பல தொகுதிகளில் இப்படியான ஆட்கள் இப்படி அதாவது உட்கட்சியில் அதிருப்தியில் இருக்கவங்க எல்லாம் போல்ரைஸ்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. கொளத்தூர் தொகுதியிலும் அதே விஷயம் தானே நடந்திருக்கு. கொளத்தூர்லயும் அவர் முன்னாள் திமுக அவர் விஎஸ் பாபு, அதுக்கப்புறம் அவர் அதிமுக போறாரு, அவரை திரும்பவும் திமுக இருக்கிறாங்க. அவர் ஜெயிச்சதுக்கு பிறகு கூட அவரே சொல்றாரு, முன்னாள் முதல்வர் மீது விமர்சனங்கள் தான் வைக்கிறோம்னா இல்ல, அப்படிலாம் எனக்கு எந்த விமர்சனமும் கிடையாது, தேர்தல் என்னை போட்டியிட வச்சாங்க, நான் ஜெயிச்சேன், எனக்கு அவருக்கும் தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடையாது, நான் வந்து அவரோட நெருங்கி பழகி இருக்கேன் நானு அப்படின்னு விஎஸ் பாபு அவர்களே சொல்றாரு. அதேதான் பல தொகுதிகளில் நடந்திருக்கு. பல தொகுதிகளில் வெற்றி பெற்ற தாவேகா வேட்பாளர்கள் அவர்கள் யார் எதிர்த்து போட்டிட்டாங்களோ அந்த திராவிட கட்சி வேட்பாளர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்க, அழுது நடந்திருந்திருக்கு. அவங்களா ஃபீல் பண்ணி அவங்களா போய் வந்து வேட்பாளர்களா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வேட்பாளர்கள் தாவேகா வேட்பாளர்களே வந்து சில இடங்கள்ல வந்து மன்னிப்பு கேட்ட தருணங்கள் இருக்கு, சில இடங்கள் அழுத தருணங்கள் இருக்கு. அதற்கான அவசியம் இப்ப இருக்கா? அவங்க லோக்கல் அவங்க அப்படி ஃபீல் பண்ணிருக்காங்க வெற்றி பெற்றதுக்கு பிறகு. ஓகே, இப்போ நிலைமை வேறையா இருக்கும், அதிகாரம் வந்ததுக்கு பிறகு சிலர் அமைச்சராக இருந்திருக்காங்க, அப்படிலாம் நடந்திருக்கும்.